அண்மை செய்தி. ஜனநாயகன் படக்குழுவினர் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளனர். ஜனநாயகன் முழு படமும் இணையத்தில் லீக் ஆன நிலையில் தற்போது இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ஏற்கனவே ஜனநாயகன் படம் லீக் ஆன தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது படக்குழுவினர் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளனர். இந்த முறையீடு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். நடிகர் விஜயின் கடைசி படமாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஜனநாயகம் படம் சான்றிதழ் வழங்கப்படாததால் தேதி கொடுக்காமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் தனது கடைசி படம் என்று அறிவித்து நடித்துள்ள ஜனநாயகன் படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் படத்தில் ராணுவ சார்ந்த விஷயங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் மத நல்லிணத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி சென்சார் போர்டு உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி உடனடியாக படத்திற்கு சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு படத்துக்கு உடனடியாக சான்று வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததோடு வழக்கை மீண்டும் விசாரிக்க தனி நீதிபதிக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். ஆனால் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய பட தயாரிப்பு நிறுவனம் தனி நீதிபதி முன் நிலுவையில் இருந்த வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறது. சென்சார் போர்டின் மறு ஆய்வு குழு ஆய்வில் இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் தற்போது சமீபத்தில் ஜனநாயகன் படமானது இணையத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக ஒரு அவசர முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இது சம்பந்தமாக மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உத்தரவாதம் தெரிவித்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.